என்ன மறந்த பொழுதும் நான் ஒன்ன மறக்கவில்லை. தம்பி என்ன முதலாளி ஆளுண்டு வந்திருக்கி ஆளுக்கு தண்ணி எடுத்து வச்சு நல்லா டேபிள்ல கவனிங்க சரியா? சரி முதலாளி. சோடி சரி சரி வேணுமான்னு கேட்டு கவனிங்க. சார் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சாப்பிட என்னென்ன இருக்கு? சாப்பாடுனா அது எக்கச்சக்கமா இருக்கு சார். ஆட்டுப்பால் தயிர் வடை இருக்கு, ஒட்டை இறக்கி சம்சா இருக்கு, டைனோசர் முட்டை பெட்டிஸ் இருக்கு, காடா முட்டை ரொட்டி இருக்கு. இதுல எந்த சாப்பாடு உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி எனக்கு இந்த சாமான்லாமா நான் அல்சர் குளிச்ச விழுந்துறாள். எனக்கு அவசரமா 4 இடியப்பமும் பால் சட்னியும் எடுத்துவாங்க. இதுக்குத்தானா இவ்வளவு நேரம் மூச்சு விடாம காய்ச்ச 4 இடியப்பத்துக்கு? சார் வந்து கண்ணேரமா போயிட்டு எதுவுமே கேட்காம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஷோர்டிச்சு நீங்க சாப்பிடுங்க. சரி போங்க. இடியப்பம் கேட்டா 20 நிமிஷத்துக்கு பிறகு சோட்டிச்ச கொண்டு வந்து தரோம். சரி இதையாவது திண்டு விட்டு ஈஸியே போடு. என்னம்மா இப்போ கணக்கு எவ்வளோ? தம்பி இவருக்கு என்ன வச்ச என்ன கணக்கு மொத்தம் எவ்வளவு? ஒரு குழா புட்டும் குடக்கறியும். தம்பி குழா புட்டும் குடல் கறியுமா? புட்டு 150, குடல் கறி 300, மொத்தம் 450. ஏன் மொத்தமா 500 ரூபாய் எடுங்களேன். கேட்டது 4 இடியப்பம், எடுத்தது ஒரே ஒரு சம்சா, கணக்கு 450 ரூபாயா? இப்ப ஞாபகம் மாதிரி காரணம் வச்சுட்டு நமக்கு என்ன பிரச்சனை கேட்கடாப்பா? தம்பி அவர் கேட்டது 4 இடியப்பமா, எடுத்தது ஒரே ஒரு சம்சா, கணக்கு 450 ரூபா வந்துரு. என்ன விளக்கம் இது? காலையில குளிச்ச கூட மறந்தது எவ்வளவு தப்பா போயிட்டு போக பாமசியில வாங்கிட்டு போகணும். சரி அவன் ஒரு ஞாபகம் மறதிக்காரன், அவனு மறதில்லை செல்டாம்புள்ளைக்கு. சரி நீங்க எடுத்த சோட்டுச்சிக்கு உங்களை மனசாட்சி இப்படி நியாயமா பார்த்து தாங்களே. நியாயமா தரையா? நியாயமா தந்தா 20 ரூபா தந்துடணும். இந்த 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்சதுதான். சரி இந்தாங்க 5000 ரூபாயில 100 ரூபா போனா 4900 ரூபாய் மிச்சம் சரியா? ஒன்று என்ன செய்யாங்களா? அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி, அதான் அப்படி செஞ்சுட்டான். ஞாபகம் மறதி அவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். நான் தந்தது 500 ரூபா, 4900 ரூபா மிச்சம் தந்திருக்கீங்க. காவைக்கும் பாலைக்கும் 2 பேரும் பொன்னாங்க நீலாட்டி வல்லார கீரையை வாங்கி சப்புங்க. இந்தாங்க. சரி கொஞ்சம் மன்னிச்சியங்க, 2 பேருக்கும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு ஞாபகம் மறதி. கொஞ்ச நாளா கூட்ட பிரச்சனை, தொழிலும் பிரச்சனை, அதில் எல்லாம் மறந்து போகுது. சரி பிரச்சனை இல்லை, இந்தாங்க 100 ரூபா போனா அவங்களோட 300 ரூபா மிச்சம் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. 300 ரூபா இல்ல 400 ரூபா தரணும். ரோக்காத்தான் செய்வீங்க வளரி. எடுங்க இந்த 100 ரூபாய். மறதி என்ன பிரச்சனை கிடக்கூடாது. கோலையாகும் அப்படித்தான், பொச்சுக்கும் அப்படித்தான். அவனாச்சும் பிரச்சனை 450 ரூபா லாபம் போற மாதிரி மறந்தான், நாம 5000 ரூபா நஷ்டம் போற மாதிரி மறந்துருக்கோம். சரி இந்த பிரச்சனைக்கு இப்பயே முடிவு கட்டணும். இந்தாங்க தம்பி அக்ரம், போய் நல்ல பொன்னாங்கண்ணி இல்லாட்டி வல்லார கட்ட ஒன்று வாங்கிட்டு வாங்க. ராவைக்கே சாப்பிட்டு நாளைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வாங்குவோமா? இந்தாங்க போயிட்டு வாங்க, எடுத்துட்டு போங்க. கடைக்கு போச்சுன்னு சாக்கிலேயே கடையை விட்டு வெளியாயிரும். அடுத்த கஷ்டமா இருந்தாலும் கணக்கு வழக்கு நம்ம கிட்ட தான் கேட்பான். கடைக்கு போகும், கடை மூடக்கிட்ட வரும். A few minutes later. நீ பொசுற வாயால ஏற்றியே வாங்கப்படாது, இதோடய சம்பளத்தை கூட்டி கேட்கணும். முதலாளி நீங்க கேட்ட சாமா இந்த அறைக்கு, மிச்ச காசு இந்த அறைக்கு. இதுக்குள்ள வல்லாரங்கிற சாமானே இல்லையடா. அடே கருவேப்பிலா நமக்கு வேண்டாம், நமக்கு பின்னுக்கு மரம் வைக்கிட்டாடா. சும்மா காஞ்சி கொட்டுப்படுவது, அதுல எடுக்கலாடா. உன்கிட்ட வாங்க சென்ன வல்லார இல்லாட்டி பொண்ணாங்கண்ணே சரியா? இப்படி ஒரு போலையாவ எனக்கு தேவையில்ல, இந்த தொழிலும் தேவைடா. எத்தனை தடவை சம்பளத்தை கூட கட்டா நீ மறக்கா? ஒரே ஒரு தடவை நான் இதை மறந்ததுக்கு நீ எனக்கு அடிக்காத. உன் கடையை மட்டும் எப்ப வருவன்னு நான் இருந்தேன். 2000 ரூபாய் சம்பளத்தை மட்டும் 20 சாரம் புஷ்பண்ண ஃப்ளவர் நினைக்கியா?